வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி, உழைப்பும் சமுதாய கடனும். ஒருவர் தன் உடல் உழைப்பால் அறவழியில் பொருளீட்டி தனது தேவைகளை நிறைவேற்றிய பின் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் துன்பப்படுவோரின் தேவைகளை நிறைவேற்றுபவரை கர்மயோகி என்கிறோம். இதன் அடிப்படையில் ஒவ்வொருவரும் உழைத்து பொருளீட்டி சமுதாய கடன் ஆற்ற வேண்டும் என்பதில் யாருக்கும் விலக்கு இருக்க முடியாது. இதில் குழந்தைகளும் முதியோர்களும் உடல் ஊனமுற்றவர்களும் விலக்கு பெற்றவர்கள் ஆவார்கள். சமுதாயமாக கூடி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்தில் உள்ளவர்களின் உழைப்பை பெற்றுத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவ்வாறு பெற்ற உழைப்பினை ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாயத்திற்கு திருப்பிக் கொடுத்தே ஆக வேண்டும். அல்லது சமுதாய உழைப்பினை மிக குறைவாக பெற்று எளிமையான வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் சமுதாய கடனை குறைத்துக் கொள்ளலாம். விலங்கினங்கள் தனது சந்ததிகளுக்காக இயற்கை வளங்களை தேக்கி வைப்பது இல்லை. மனிதனானவன் தன் குழந்தையினை வளர்த்து அவன் தன் உடலாலும் அறிவாலும் பொருளீட்டி வாழக்கூடிய நிலைமைக்கு வர 20 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. ஆனால் விலங்கினங்கள் தான் இனப்பெருக்கம் செய்தவற்றை உடனடியாக குறைந்த காலத்திலேயே அவைகளின் தேவையை நிறைவேற்றிக் கொள்ளும் அளவிற்கு தயார் செய்து விடுகின்றன. மிக குறைந்த காலத்திலேயே தாய்க்கும் அதன் குட்டிகளுக்கும் எந்த உறவும் தொடர்பும் இல்லாமல் போய்விடுகிறது. விலங்கினங்கள் எல்லாம் இயற்கையோடு இயற்கையாய் ஒன்றி வாழ்கின்றன. அவைகளுக்கிடையே எந்த கடமையும் இல்லை, குடும்பம் என்ற அமைப்பும் இல்லை. கற்காலத்தில் காட்டில் வசித்துக் கொண்டிருந்த ஆதி மனிதன் கூட விலங்கினங்கள் போல்தான் வாழ்ந்தான். அவனுக்கும் கடமை என்பது இல்லாமல் இருந்தது. அவன் சமுதாயமாக கூடி வாழத் தொடங்கிய போதுதான் அறநெறிகளின் தேவை எழுந்தது. ஏனெனில் அங்கேதான் தேவையை மீறத் தொடங்கினான். விலங்கினங்கள் எந்த ஒரு பொருளையும் உழைப்பையும் கடனாக பெறுவது இல்லை. அதனால் யாருக்கும் அவை கடன்பட்டது இல்லை. மனிதனானவன் முழுக்க முழுக்க கடன்பட்டிருக்கிறான். இந்த உடலானது கட்டப்படும் பொழுதே சமுதாயத்தினால் பெறப்பட்டவைகளை வைத்து கட்டப்படுவதால் அந்த உடலையே கடனாகத்தான் பெற்றிருக்கிறான். விலங்கினங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்ட இயற்கை வளங்களை அப்படியே உண்டு தனது உடல்களை உருவாக்கி கொண்டன. விலங்கினங்களின் வாழ்க்கை ஒரு இயல்பான வாழ்க்கையாக இருக்கிறது. அதில் எந்த விதிமீறல்களும் இல்லை. உழைத்து கடமை ஆற்றுவோம், கர்மவினை தவிர்ப்போம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு உழைப்பும் கர்மயோகமும். உழைப்பு என்று சொல்லும் பொழுது அதை 2 வகையாக இப்பொழுது நாம் பிரித்து பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், உடலால் உழைப்பது, அறிவால் உழைப்பது. இந்த 2 வகையில் இப்பொழுது அதை நாம் பிரித்து பார்க்கிறோம். மகரிஷி அவர்கள் கூறுவார்கள், என் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்தே வாழ்வேன் என்று கூறுகிறார்கள். அப்படி என்று சொன்னால், இந்த உழைப்பதற்கு அளவுக்கு உடலின் திறன் வளர்ந்திருக்க வேண்டும், அறிவின் திறன் வளர்ந்திருக்க வேண்டும். சரி, அந்த வளர்ச்சி வரும் வரை நாம் பிறருடைய உழைப்பை கொண்டு நமது உடலையும் அறிவையும் வளர்த்து கொள்கிறோம். இதுதான் மாணவ பருவம் என்று சொல்லலாம். சரி,
இந்த உடலின் திறன் எவ்வளவு காலத்துக்கு அப்படியே இருக்கும்? ஒரு வயோதிகம் என்று வந்த பொழுது அந்த உடலின் திறன் குறைகிறது அல்லவா? அப்பொழுதும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிறருடைய உழைப்பின் மூலமாகத்தான் நாம் வாழ்கிறோம். ஆனால் அறிவின் திறன் என்பது குறைவது இல்லை, குறையும். இருந்தாலும் அது அந்த அறிவின் திறன் என்பது அனுபவமாக மாறும். அதாவது இந்த நல்ல ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனை திறன் குறைந்திருக்கலாம். ஆனால் அனுபவ அறிவு என்பது அந்த வயோதிகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அந்த அனுபவங்களை அவர்கள் சமுதாயத்திற்கு பகிர்ந்து கொள்ளலாம். சரி, அந்த அனுபவ அறிவு என்று இருந்தாலும் அந்த உடல் ஒத்துழைப்புக்கு தகுந்தாற்போல்தான் அதை பகிர்ந்து கொள்ள முடியும். சரி, இதுதான் நடைமுறை வாழ்க்கை. சரி, இது இரண்டுக்கும் இடையே இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. என்ன என்று சொன்னால், உடல் ஊனம் உற்றோர், உடலால் செயல்பட முடியாத ஒரு சாரார் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். இன்னொன்று, மனரீதியாக அறிவு ரீதியாக அவர்கள் செயல்பட முடியாத ஒரு நிலை என்பதையும் பார்க்கிறோம். அப்போ இந்த இரண்டு பிரிவினர்களும் இந்த சமுதாயத்தின் உழைப்பை கொண்டுதான் வாழ வேண்டி இருக்கிறது. சரி, இப்போது ஒன்று மாணவர் பருவம், இன்னொன்று வயோதிகம், இன்னொன்று உடலாலும் அறிவாலும் ஊனமுற்ற ஒரு நிலையில் இருப்பவர்கள். இவர்களை தவிர்த்து மற்ற மனிதர்கள் அனைவரும் தனது உடல் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்து தான் வாழ வேண்டும். சரி, அது மட்டுமா என்று சொன்னால், அவர்கள் உழைத்து பெற்ற பொருளை இப்போ சொன்னமே இவர்களுக்கும் அவர்கள் கொடுக்க வேண்டும். சரி, இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கடமை என்பதும் இருக்கிறது. அதற்கு மேல் வேறு ஏதாவது கடமை இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், இப்போது இந்த பொருளை பெறுகிறோமே, உழைத்து பெறுகிறோமே, நாம் உழைத்து ஒரு பொருளை பெறுகிறோமே, அந்த பொருள் நேரடியாக இயற்கையில் இருக்கக்கூடிய பொருளை அப்படியே நாம் எடுத்து பயன்படுத்துகிறோமா என்று கேட்டால் இல்லை. இப்போது சாதாரணமாக விலங்கினங்கள், பறவைகள் என்று எடுத்துக்கொள்வோம். இவை என்ன செய்கிறது? அது குட்டி போடுகிறது அல்லது குஞ்சு பொரிக்கிறது. ஒரு பறவை குஞ்சு பொரிக்கிறது. அது தானாக சென்று இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய உணவை தேடி பெற்றுக்கொள்ளும் வரை இந்த பறவை என்ன செய்கிறது? அந்த உணவை அதை எடுத்து கொண்டு வந்து அந்த குஞ்சுக்கு கொடுக்கிறது. சரி, அது எடுத்து வந்த பொருள் என்பது அந்த இயற்கையில் வெளிப்பட்ட இயற்கையின் வெளிப்பாடாக இருந்த பொருள். அவ்வளவுதான். சரி, ஆனால் இப்பொழுது மனித வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மனிதன் உழைத்து பொருளீட்டி அவன் அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் என்று இருக்கிறது அல்லவா? அந்த பொருள்கள் எல்லாம் பிற மனிதர்களினுடைய உழைப்பால் உருவாக்கப்பட்டது என்ற ஒரு நிலை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு சமுதாயத்தில் மனிதனுடைய அறிவின் வளர்ச்சி கூடிவிட்டது. அதாவது இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றக்கூடிய செயல்களில் மனிதன் ஒரு உச்சகட்ட நிலையை அடைந்து விட்டான். இப்போது அதை முழுவதையும் இப்பொழுது எல்லா மனிதர்களும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால், இப்போது நாம் எதை அனுபவிக்கிறோம்?
சமுதாயத்தின் மக்களினுடைய உழைப்பை அனுபவிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் அதை எந்த அளவுக்கு அனுபவித்தோமோ அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை என்றும் இருக்கிறது. இதைத்தான் இன்றைய சிந்தனையிலே உழைப்பும் சமுதாய கடனும் என்று இங்கு சிந்தனைக்கு எடுத்திருக்கிறோம். இப்போ கடமை என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதே, அது எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக நாம் இரண்டாக பார்க்கலாம். எப்படி? ஒன்று நமது குடும்பம் சார்ந்த கடமை, இன்னொன்று சமுதாயம் சார்ந்த கடமை. அந்த சமுதாயம் சார்ந்த கடமையில் அதையும் ஒரு 2 பிரிவாக பிரிக்கலாம். எப்படி என்று சொன்னால், அந்த உடலாலும் அறிவாலும் அவர்கள் செயல்பட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், அதற்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை என்று ஒன்றும் பார்க்க வேண்டும். அந்த இரு பாலாரில் குடும்பத்தோடு ஒன்றி இருப்பவர்கள் அதை குடும்ப கடமையில் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இரு நிலைகளிலும் குடும்பம் என்ற ஒரு ஆதரவு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவர்களும் இந்த சமுதாயமாக மாற்றப்படுகிறார்கள். சரி, இப்போது அந்த சமுதாயம் என்று மாற்றப்படுவதில் இந்த உடலாலும் அறிவாலும் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது உறவு சார்ந்து இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் என்று பார்க்கிறோம். அதில் இப்பொழுது இன்னொரு அவல நிலை என்ன என்று சொன்னால், முதியோர்களும் இளைஞர்களுமே இவ்வாறு அந்த குடும்பம் என்ற ஒரு கடமையிலிருந்து வெளியிலே தள்ளப்பட்டு ஒரு அனாதையாகவும், முதியோர் இல்லம் என்று சொல்கிறோம், அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் என்றெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கைவிடப்பட்ட குழந்தைகள், கைவிடப்பட்ட முதியோர்கள் என்று ஒரு பகுதி வேறு இப்பொழுது வந்துவிட்டது. அவர்களையும் இந்த இடத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்போ என்னாகிறது? குடும்பம் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது மகரிஷி அவர்கள் இந்த கடமையை 5ஆக பிரிக்கிறார் அல்லவா? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்று பிரிக்கிறார்ல. இப்போது அதில் தான் குடும்பம் அப்படிங்கிறதுல நாம் குழந்தைகள், முதியோர்கள் என்று பார்த்து விட்டோம். இதே குழந்தைகளில் அந்த குடும்பம் சாராமல் கைவிடப்பட்ட குழந்தைகளும், கைவிடப்பட்ட முதியோர்களும், அதே போல் கைவிடப்பட்ட உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு செய்ய வேண்டியது என்பது சமுதாய கடமையில் ஒரு பகுதி. இன்னொரு சமுதாய கடமையில் ஒரு பகுதி என்ன என்று சொன்னால், அந்த சமுதாயத்தின் உழைப்பை நாம் அனுபவித்திருக்கிறோம், அந்த உழைப்பை திருப்பி செலுத்த வேண்டும் என்பதும் சமுதாய கடமையாக இருக்கிறது. சரி, இப்போது இந்த இடத்திலே இந்த பிறருடைய உழைப்பை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற சமுதாய கடமை இருக்கிறதே, அது இப்பொழுது யாரும் அதிகமாக சிந்திக்கவில்லை. அதை சிந்திக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் கர்மயோகம் என்ற ஒரு வாழ்க்கை நெறி. கர்மயோகம் என்பது இந்த மனிதர்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த கடமை அறம் என்று இதை மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள். கடமை என்பதில் ஒரு அறம் என்று. கடமை என்பதையே மகரிஷி அவர்கள் கடன் ப்ளஸ் மை என்று சொல்வார்கள். அப்படி என்று சொன்னால், இந்த சமுதாயத்திற்கு நாம் கடன் பட்டிருக்கிறோம். எப்பொழுது கடன்படுகிறோம் என்று சொன்னால், சமுதாயத்தின் உழைப்பை நாம் அனுபவிக்கும் பொழுது கடன்படுகிறோம் என்று சொல்கிறோம். இப்போது ஒரு குழந்தை, அவருடைய பெற்றோர் என்ன செய்கிறார்கள்? அந்த குழந்தைக்கு
தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் பொருள்களை வாங்கி கொடுக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது பெற்றோர்கள் அந்த குழந்தையை பார்த்துக்கொள்வது கடமை என்ற ஒரு நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இந்த சமுதாயத்தில் அங்கு மற்றவர்களுடைய உழைப்பினால் வந்த பொருளைத்தான் வாங்கி கொடுக்கிறார்கள். இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த உணவை அப்படியே எடுத்து நம்மளுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்ப்பது இல்லை. இன்னும் இப்பொழுதெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் இயற்கையாக இருக்கக்கூடிய பொருள்களையே இந்த குழந்தைகள் சாப்பிடுவதில்லை. காய்கறிகள், பழங்கள் இவைகளெல்லாம் இயற்கையில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அதையும் உற்பத்தி செய்கிறார்கள். அதையாவது அப்படியே சாப்பிடுகிறார்களா? இல்லையே. அதை செயற்கையாக பல்வேறு வகையாக செய்து பல்வேறு சமுதாயத்தினருடைய உழைப்பினால் பெற்ற அந்த பொருளைத்தான் இந்த குழந்தைகளுக்கே கொடுக்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சமுதாய கடமை என்பது அதிகமாகிறது. ஒன்று. இன்னொன்று, இப்போது தேவையின் அளவில் பூர்த்தி செய்து கொள்ளும் பொழுது இந்த சமுதாய கடமை குறைவாக இருக்கிறது. ஆனால் தேவையை சௌகரியமாக அனுபவிக்கும் பொழுது சமுதாய கடமை கூடுகிறது. சரி, இன்னும் ஆடம்பரமாக அனுபவிக்கும் பொழுது சமுதாய கடமை இன்னும் கூடுகிறது. இப்போது இந்த இடம் ஆன்மீகத்தில் பேசப்படாத ஒரு இடமாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு வேணாலும் பொருள் ஈட்டலாம் என்று சொல்லுகிறோம். ஆமாம், அதில் ஒன்றும் அளவு முறை சொல்லவில்லை. அதில் சீரமைப்பு என்று எதுவும் சொல்லவில்லை. இப்படி ஆசை சீரமைப்பு என்பதிலே இவ்வளவுதான் நீங்கள் பொருளீட்ட வேண்டும் என்று ஏதாவது எங்காவது ஒரு அளவு சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் பொருளீட்டுவதில் என்ன இருக்க வேண்டும்? அறம் இருக்க வேண்டும். அவ்வளோதான். பிறரை கெடுத்து பொருளீட்டக்கூடாது. ரைட்டு. பிறரை கெடுத்து மட்டும்தான் பொருளீட்டக்கூடாதா? நம்மை கெடுத்தும் பொருளீட்டக்கூடாது. அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். அறம் என்று சொன்னால் அங்கு தனக்கோ பிறருக்கோ, இந்த இடத்துல மகரிஷி வித்தியாசப்படுறாரு. மற்ற ஞானிகளை விட வித்தியாசப்படுவது இந்த இடம்தான். தனக்கோ பிறருக்கோ. அப்போ பிறரை துன்பப்படுத்தி நம்ம பொருளீட்டுவது கூடாது என்று சொன்னாலும் தன்னுடைய உடலையும் தன்னுடைய அறிவையும் கெடுத்து, அறிவையும் என்று சொன்னால் உயிரையும் என்று எடுத்துக்கொள்வோம், தன்னுடைய உடலையும் தன்னுடைய உயிரையும் கெடுத்து பொருளீட்டக்கூடாது என்பதும் அந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பொருளீட்டுவதற்கான ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிறது, அளவு முறை என்ன என்று சொன்னால், நம்மளுடைய உடலின் திறன், நம்மளுடைய அறிவின் திறன், அந்த இரண்டின் திறன் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு பொருளீட்டலாம். ஆனால் அது உடலை பாதிக்கக்கூடாது, உயிரை பாதிக்கக்கூடாது. அந்த அளவில் பொருளீட்டலாம். சரி, அப்படி ஈட்டக்கூடிய பொருளே மகரிஷி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒரு மனிதன் இவனுடைய உழைப்பால் அங்கே பெற்ற பொருள் ஒரு 100 பேரினுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொல்கிறோம். சரி, அப்போ ஒவ்வொரு மனிதனும் இது மாதிரி 100 பேருக்கு கொடுக்குறானா? இல்லை. இந்த பொருளை உழைத்து பெற்றுக்கொள்கிறான். அதில் அங்கு சீரமைப்பு எதுவும் தேவையில்லை. ஆனால் அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம்? இந்த சமுதாயம் என்ற கடனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய வகையில் வரும் பொழுது அது ஈகையாக மாறுகிறது. சரி, இப்போது இவன் என்ன பண்ணுறான்? இப்படி பெற்ற பொருளை என்ன செய்கிறான்? சௌகரியமாக அனுபவிப்பதற்காக இவன் ஈட்டிய பொருளை கொண்டு இவனே அந்த சௌகரியத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறான். நான் ஈட்டிய அந்த வருமானம் என்னுடைய வசதிக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன் என்று ஒரு எல்லை கட்டி கொண்டு நிற்கிறான். ஏன் இந்த நிலை? நான் சம்பாதித்தது எனக்கு மட்டும்தான் என்று அவன் எண்ணுகிறான்.
இது நியாயம்தானே? சரி, அது நியாயம்தான், வைத்துக்கொள்ளலாம், நீ அனுபவித்து கொள்ளலாம். சரி, ஆனால் அதை சௌகரியமாக அனுபவிக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த சமுதாயத்தின் உழைப்பை நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கிறதே, அது தேவையின் அளவில் அனுபவிக்கக்கூடிய நிலையில் எவ்வளவு சமுதாய கடன் உனக்கு வருகிறதோ அதை போல பல மடங்கு கடன் உனக்கு வந்து விடுகிறது சௌகரியமாக அனுபவிக்கும்போது. இதே ஆடம்பரமாக அனுபவிக்கும்போது பல மடங்கு என்று சொல்ல முடியாது, பல 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 மடங்கு கடன் அதிகமாகி விடுகிறது. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அதையும் நீ திருப்பி செலுத்த வேண்டியது இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல அது செலுத்தவில்லை என்று சொன்னால் அதுவும் கர்ம வினையாக மாறி நமக்கு வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும். அப்போ எந்த அளவில் இப்போ இயற்கை என்ன சொல்லுது? இப்போது நீங்கள் இதுபோல் நாம் அந்த பொருளை ஈட்டி அதை ஆடம்பரமாகவும் சௌகரியமாகவும் மாற்றுவதற்கு பதில் இதை ஈகையாக மாற்றினால் ஏற்கனவே இருக்கக்கூடிய சஞ்சீத பிராரப்த வினைகளை குறைக்கலாம் அல்லவா? அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? இருக்கிறது. ஆனால் இந்த தத்துவம், இந்த விளக்கம் சமுதாயத்துக்கு சொல்லப்படவில்லை. அதனால்தான் என்ன செய்கிறார்? நான் உழைத்து பெற்ற பொருளை வைத்து நான் மட்டும் வாழ்வேன். இதுதான் இப்பொழுது ஒவ்வொரு மனிதனின் நீதியாக இருக்கிறது. சரி, அப்புறம் வாழ்க்கையில் கஷ்டம் வருது, துன்பம் வருது, நோய் வருது, பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் இது வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமே. அப்போ வரக்கூடாது என்பதற்காக நீ என்ன செய்தாய்? அந்த இடத்துல தான் இது ஏன் வருகிறது, எதனால் வருகிறது, இந்த கடன் என்பது எப்படி நாம் சமுதாய கடனை நாம் அதிகப்படுத்தினோம், கர்மவினை எப்படி அதிகப்படுத்தினோம், இதெல்லாமே இருக்கிறது. அப்போ இந்த இடத்திலே நாம் என்ன செய்கிறோம்? உழைத்து பெற்ற பொருளை வைத்து ஆடம்பரமாக வாழும் பொழுதே இப்படி இருக்கிறது என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் எல்லாம் எப்படி இருக்கிறது? இவர்கள் உழைப்பே இல்லாமல் என்ன செய்கிறது? பொருளை பெற்றுக்கொள்கிறது. எப்படி? அவரவர்கள் தனது குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் இவர்களே சொத்தை சேர்த்து வைத்து விடுகிறார்கள். எந்த சொத்தை சேர்த்து வைத்து விடுகிறார்கள்? இவர்கள் உழைப்பினால் வந்த அந்த பொருள், அது என்னுடைய பையன் காலத்துக்கு அது தேவையை பூர்த்தி செய்வதற்கு என்று அங்கே தேக்கி வைத்து விடுகிறார்கள். இப்போ அங்கே என்ன பண்ணலை? சமுதாயத்துக்கு கொடுக்கல, ஈகையாகவும் கொடுக்கவில்லை, சமுதாய கடமை என்ற அடிப்படையிலும் கொடுக்கவில்லை. அதை தேக்கி வைத்து விட்டார்கள். இந்த தேக்கி வைத்ததை எடுத்துக்கொண்டு அவன் என்ன செய்கிறான்? இவன் உழைக்காமலேயே இந்த சமுதாயத்தினுடைய உழைப்பை அனுபவிக்கிறான். இந்த நிலைமை எங்கு இப்பொழுது அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தால், இந்த வாழ்க்கை தத்துவத்தையும் கர்மவினை தத்துவத்தையும் கடமை அறம் என்ற கர்மயோக தத்துவத்தையும் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நாட்டில்தான் இவ்வாறு சேர்த்து வைக்கக்கூடியதும் அதிகமாக இருக்கிறது. இது மிக 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 ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இத்தனை தத்துவங்கள் இருந்தும் இவன் இப்படி சேர்க்கக்கூடிய வேலையை செய்கிறான். ஆனால் இப்போது மேற்கத்திய நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்று சொல்லுகிறோமே, அந்த கலாச்சார சீர்கேடெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பகுதியிலே இந்த குழந்தைகளுக்கு சொத்து சேர்ப்பது என்பது அங்கு பெரும்பாலும் இல்லாமல் இருக்கிறது. நமது நாட்டில் இருப்பவர்கள் போய் அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்போ என்னாச்சுன்னா அவர்களையும் கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற நிலை தான் இப்பொழுது பார்க்கிறோம். நமது நாட்டிலிருந்து எத்தனை நாடுகளுக்கு சென்றார்களோ அங்கு இவர்கள் அளவுக்கு மீற சொத்து சேர்க்கக்கூடியதை சேர்த்து காண்பிக்கிறார்கள் அவர்களுக்கு. அப்படி என்ற ஒரு நிலையைத்தான் பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல இந்த ஒரு நிலை தான் இப்பொழுது இந்த கடமை என்பதில்
கடன் சுமையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு போக 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 இன்னும் கடுமையான கர்ம வினைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சமுதாயமாக அடுத்த இளைஞர் சமுதாயம் வரப்போகிறது. அப்போ என்ன ஆகும்? துன்பமும் மிக கடுமையான துன்பமாக வரக்கூடியதாக மாறும் என்பது நமக்கு நன்றாகவே தெரிகிறது. இப்படி சென்று கொண்டிருந்தால் எப்படி இந்த சமுதாயத்தை துன்பத்திலிருந்து காப்பாற்ற முடியும் என்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது நமது நாட்டில் பாருங்கள், இவ்வாறு அவர் மூதாதையர் சேர்த்து வைத்த சொத்தை, அந்த பணத்தை வைத்துக்கொண்டு சௌகரியமாக அவர் உழைப்பே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை இந்த இளைஞர் சமுதாயம் பார்க்கிறது. பார்த்து கொண்டு என்ன செய்கிறது? இவர்களுடைய பெற்றோர்கள் அப்படி சேர்க்கவில்லை. அப்போ என்ன பண்ணுதுன்னா, அப்படி சேர்த்து வைத்திருப்பவர்கள், அது மட்டுமல்ல, சமுதாயத்தில் யாரெல்லாம் வசதியாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இவன் துன்புறுத்தி அங்கே என்ன பண்ணா, பறித்து வாழக்கூடிய ஒரு நிலைக்கு சமுதாயம் சென்று விட்டது. அதுதான் இன்றைக்கு நமது நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சமுதாய சீர்கேடு. அப்போ என்ன பண்ணுறான் இவன்? அவனை அடித்து பிடுங்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு இளைஞர் சமுதாயம் என்பது இப்பொழுது இங்கு அதிகமாக இருக்கிறது. வழிப்பறி, கொள்ளை என்றெல்லாம் சொல்லுகிறோமே, இதெல்லாம் எங்கு அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தால், இந்த சந்ததிகளுக்கு யாரெல்லாம் சொத்து சேர்த்து வைக்கிறார்களோ அந்த இடத்தில் அதிகமாக இருக்கிறது. இன்னும் வேறு எந்த இடத்தில் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், அங்கு தேவைக்கே இல்லாத நிலைக்கு ஒரு சமுதாயத்தை ஆழ்படுத்தினோம் என்று சொன்னால் அவை தேவைக்காகவே அவை போராடுகிறது என்பதன் நிலையிலும் அது நடக்கிறது. அப்போ ஒருவன் உழைக்காமலேயே சௌகரியமாக வாழ்வதை பார்க்கக்கூடிய மனிதன், இளைஞர்கள் நாமும் உழைத்து பொருளீட்டுவதற்கு பதிலாக பறித்து பொருளீட்டி நாமும் அந்த வசதியை வாழ வேண்டும் என்று பிறரை பார்த்து அப்படி இந்த வேலையை செய்கிறான். அதனால தான் இப்போது இந்த மாதிரியான பறித்தல் என்பதும் நடக்கிறது. இதே பறித்தல் என்பதை ரொம்ப டீசெண்டாக நடத்துறது அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் இந்த லஞ்சம், ஏமாற்று வேலை, அரசியலில் சம்பாதிப்பது, ஆன்மீகத்தில் நன்கொடை வாங்கி சம்பாதிப்பது எப்படியெல்லாம் போய்விட்டது என்று பாருங்கள். ஆன்மீகத்தில் நன்கொடை வாங்கி ஆன்மீகம் சொற்பொழிவு செய்து அது மூலமாக பொருளை ஈட்டி அதில் ஆடம்பரமாக வாழ்கிறது. குழந்தைகளை வளர்க்கிறதுக்கு இதை எடுத்துக்கொள்வது, ஆன்மீகத்தில் வரக்கூடிய பொருளை எடுத்து இவர்கள் குடும்பம் நடத்துவது. இப்போது எப்படி ஆயிடுச்சு? எப்படியெல்லாம் சுலபமாக பொருளை நிறைய ஈட்டுவது அப்படிங்கிறதுக்கு இப்போது மனிதன் அதை கற்றுக்கொண்டு இறங்க ஆரம்பித்து விட்டான். சமீப காலமாக ஆன்மீகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு வசதியாக வாழக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இப்பொழுது நமது நாட்டில் கிளம்பிவிட்டது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மேற்கத்திய நாடுகளில் கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த குழந்தைகள் அந்த உடலாலும் அறிவாலும் வளர்ந்த உடன் அவர்களை பிரித்து விடுகிறார்கள். அவரவர் கடமையை செய்து அவர்கள் வாழ்ந்து கொள்ளட்டும் என்று பிரித்து விடுகிறார்கள். அவர்கள் தனியாக உழைத்து அவர்கள் பொருளீட்டுகிறார்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் அந்த உறவு என்பது ஒரு தாமரை இலை தண்ணீர் போல இருக்கிறது. அந்த அளவில் இருக்கும் பொழுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளில் எது கம்மியாக இருக்கிறது? இந்த பறித்துண்ணுதல், இந்த கொள்ளை, இந்த மாதிரியான வேலைகள் மிகவும் குறைவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கிரைம் அப்படிங்கிறது குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். இப்போது எங்கெல்லாம் இந்த அளவுக்கு மீறி சொத்தை சேர்த்து வைக்கிறது, குழந்தைகளுக்கு சொத்து சேர்ப்பது என்பதை நமது நாட்டினர் போய் எந்த நாட்டிலெல்லாம் பழக்கி கொடுத்தார்களோ அங்கு இந்த ஒரு பறித்து உண்ணக்கூடிய ஒரு நிலை கிரைம்ங்கிறது கூடிக்கொண்டு இருப்பதையும் பார்க்கிறோம். ரொம்ப சிந்தனை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆக இந்த உழைப்பு என்பதும்
கடமை, சமுதாய கடன் என்பதும் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இன்றைய சமுதாயம் இருக்கிறது. இதை எந்த அடிப்படையில் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னால், அறநெறி என்பதில் கடமை, ஈகை என்ற 2 தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆக இன்றைய சமுதாயத்திற்கு இந்த ஒழுக்கம் என்பதை முதலில் நாம் இந்த இளைஞர்களுக்கு அதை முழுமையாக சொல்லித்தர வேண்டும். அதன் பிறகு இந்த கடமை, ஈகை என்ற தத்துவமும் தெரிந்து வாழும் பொழுதுதான் அது யாருக்கு தெரியணும்? எல்லோருக்கும் தெரியணும். இந்த ஒழுக்கங்கிறத சிறு வயதிலேயே சொல்லிக் கொடுத்து விட வேண்டும். கடமை, ஈகை என்பது அது வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் சொல்லப்பட வேண்டும். இது தெரிந்தால்தான் இந்த உலகத்தில் துன்பமில்லாத அமைதியான வாழ்க்கையை மனிதன் வாழ முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் இது துன்பம் என்ற ஒரு நிலையில் தான் இந்த சமுதாயம் வாழும். அது ரொம்பவும் அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்குவோம். இதனுடைய அந்த பதிவுகளினுடைய அடர்த்தி அதிகமாகிவிட்டது என்று சொன்னால் இந்த இயற்கையே என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? இந்த சமுதாயத்தை கொஞ்சம் சீர்படுத்துவதற்காக ஒரு பெரிய துன்பம் நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆட்படுத்த வேண்டியதாக ஆகிவிடுகிறது. அதைத்தான் இயற்கை சீற்றம் என்று சொல்லுகிறோம். இப்பொழுது இந்த 2025 ஜனவரியிலிருந்து இந்த ராகுவும் சனியும் இணையக்கூடிய ஒரு காலம் என்பது வருகிறது. இந்த மாதிரியான இணைப்பு வரும்போதெல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடர்த்தியான கர்மவினையை இயற்கையை களையக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இவ்வாறு வரும்பொழுது அந்த இயற்கை ஒட்டுமொத்த இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வகையில் துன்பத்தை கொடுத்து அதை சமன் செய்யக்கூடிய ஒரு நிலை வர இருக்கிறது. அப்போ அதற்குரிய அறிகுறிகள் இப்பொழுதே தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் அறியாமல் மனிதர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அதை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டியதாக இருக்கும். இப்போ நாம் என்ன செய்யலாம்? நாம் இதை சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இப்போ தமிழ் ஆனந்த யோகத்திலே நாம் இந்த சிந்தனைகளை எல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், நாம் அறத்தின் வழி சரியாக வாழ்ந்து இந்த கடமை, ஈகை என்பதை அதை சரியாக செய்து நமது கர்மவினையின் அடர்த்தியை குறைத்து வைத்திருந்தால் இந்த 2025 இந்த காலத்தில் நம்மை இந்த ராகு, சனி என்ற கோள்களினுடைய அலைகள் நம்மை எதுவுமே செய்யாது. இப்பொழுதெல்லாம் ஏமாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் எல்லாம் என்று நம்மை ஏளனமாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் அந்த 2 கோள்களும் இணைந்து கொடுக்கக்கூடிய துன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அப்பா நீங்கள் மட்டும் எப்படிப்பா தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு ஏக்கமாக பார்க்கக்கூடிய காலம் வெகு விரைவில் இல்லை. அந்த அளவுக்கு நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்வளவு தூரம் நம்ம சிந்தித்து பேசினாலும் நமக்குள்ளே எவ்வளவு மாற்றம் வருகிறது என்பது அவரவர் நீங்களே உங்களுக்குள்ளாக உங்களது மனசாட்சியை தொட்டு நீங்கள் சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.